நான் ஆல்ரெடி ஷிப்புடன் பார்த்த நருட்டோ ஃபேன்ஸ் வந்து ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சது அப்புறமா தான் என் பேர் அதில் உள்ளே வந்தது. இப்போ அந்த வாய்ஸ் கேட்டுடலாம். நான் எனக்கு வந்து இந்த வாய்ஸ் கேட்டே ஆகணும். எனக்கு வந்து ஒரு 2 வாய்ஸ் இருக்கு. ஒன்று ஒபிட்டோ டோபின்னு சொல்லிட்டு செட் ஆஃப் ஃபேன்ஸ் ப்ரோ. இந்த மாதிரி செட் ஆஃப் ஃபேன்ஸ். ஹே ஹே ஹே, அங்க ஒரு டிம்ப்ளிங் கடை இருக்கு. அண்ணன் சொல்றத கேளு, நீட்டாதே நீ வாழு, இஷ்டம் இருந்தா என் பாட்டை கேளு, இல்லைன்னா எந்திரிச்சு போடா. ஒரு ஆர்டிஸ்டுக்குள்ள அந்த ஆர்ட் எப்பவுமே எங்களுக்குள்ள அலைவா இருக்கணும். அது இருக்கும்போது தான், அதை நம்பும்போது தான் ஏதோ புதுசாக ஏதோ ஒரு விஷயம் மனசுக்கு தோண ஆரம்பிக்கும். நம்ம மணி மைண்டடாக இருந்துட்டோம்னா, அருண் அலெக்சாண்டர் பிரதர் வந்து உண்மையிலே ஒரு பிரதர் மாதிரி அவர். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவரோட ஆப்சன்ஸை. பார்த்தவங்க இந்த மாதிரி ஒபிட்டோ டோபி சின்சான் பென்டன் வேற யாரெல்லாம் இருக்கீங்க, அண்ணா ரகுவரனுக்கு யார் என்னெல்லாம் வாய்ஸ் பிடிக்குமோ எல்லா சொல்லும் வந்து ஜாப்பனீஸ் வந்து நீங்கள் சப்டைட்டில்ஸோட பார்க்குறீங்க. பார்த்தவங்க எல்லாருக்குமே அது ஒரு பெஸ்ட் வெர்ஷனாக தெரியும். பட் அந்த ஷோவை தமிழில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜாப்பனீஸில் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜாப்பனீஸில் இருந்தது மாதிரியே இங்கிலீஷ்லேயும் இருந்தது மாதிரியே தமிழில் வரணும்னா அப்படி இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. எங்களுக்குமே அதில் இருக்க ஒரிஜினல் கண்டென்ட் எப்படி நம்ம அதில் முடிஞ்ச அளவுக்கு கன்வே பண்ணணுங்கிறது. ஏன்னா சில விஷயம் வந்து சொல்ல முடியாத மாதிரி இருக்கும். சில அடல்ட் வேர்ட்ஸ்லாம் அதில் வரும். ஸோ எனக்கு இப்போ இன்னொரு கேள்வி வந்து மைண்டில் இருந்தது என்னென்னா வந்து உங்களுக்கு 2 விஷயம் கேட்கணுன்ட்டு இருக்குது. ஒன்று ரொம்ப ரொம்ப இது இம்பேக்ட்ஃபுல்லாக என் மைண்டில் இருக்க ஒரு கேரக்டர் ஆகட்டும், இல்லை ஒரு மெமரி ஆகட்டும் டப்பிங்கில் இந்த சைடில். அண்ட் அது நல்ல மெமரியாக இருக்கலாம், கெட்ட மெமரியாக இருக்கலாம். லைக் ஒரு நல்ல இது ஒரு கெட்டது கூட சொல்லணும் அவசியம் இல்லை, ஏன்னா அது வந்து வேணாம் நம்மளுக்கு. நல்லது மட்டும் இது கூட வந்து எனக்கு வந்து லைக் க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் எதாவது இருக்கா டப்பிங் இல்லையா? டப்பிங் ஒரு இன்சிடெண்ட்டாக கூட சொல்லலாம். நிறைய என்ன ஒரு கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் கிளிக் ஆகும்போது அது ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி எல்லா விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி சந்தர்ப்பம்னு ஒன்று கிடைக்கிறதே நமக்கு ஃபீல் குட் தான். கண்டிப்பாக ஒரு ஒர்க் பண்ணுறது இந்த படத்தில் ஒரு சான்ஸ் கிடைக்குது, பேசுறதுக்கு கூப்பிட்ருக்காங்க, பேசிட்டு வந்துடுவோம். நம்ம வாய்ஸ் தான் தேட்டரில் வரப்போதான் தெரியாது. வந்துருச்சுன்னா சந்தோஷம்தான். ஏன்னா சஸ்பென்ஸாகவே இருக்கும். வந்துச்சா வருமா வராதா, நம்ம வாய்ஸை எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா, அது எல்லாமே நம்ம ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும், சஸ்பென்ஸாக இருக்கும். நல்லா சூப்பராக பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இருப்பாங்க, வேற ஒரு ஆர்டிஸ்ட் பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம அதுக்குள்ள நம்ம நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற மீடியா சிச்சுவேஷன், இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அமையுது. எங்கள் டைமில் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ அப்படி இல்லை, இப்போ இல்லை, எல்லாமே வந்து பப்ளிக் கனெக்டாக இருக்காங்க இந்த ஷோ வந்து டப்பிங் ஃபீல்டுக்குள்ளே. இப்போ இந்த நருட்டோ டோபி இந்த சந்தர்ப்பம் கூட எனக்கு வந்து நான் ஆல்ரெடி ஷிப்புடன் பார்த்த நருட்டோ ஃபேன்ஸ் வந்து ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சது அப்புறமா தான் என் பேர் அதில் உள்ளே வந்தது. ஓகே, ஓ ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு. ஆமாம், அந்த டோபி கேரக்டருக்கு ரகுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த நருட்டோ பண்ணுற டீம் கிட்ட வந்து அவங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பிச்சு மெயில் அனுப்பிச்சு இவங்களுக்கும் அந்த மைண்டில் ஒன்று வச்சுருக்காங்க, இது ரகுன்னா பேசணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ டோபி கேரக்டர் வந்தோன்னு அவங்க அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ரெஃபரன்ஸ் இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து இவங்களுக்கு வந்து பப்ளிக் வேறு அவங்களுக்கு ரெஸ்பாண்டிங் ரிப்ளை பண்ணிட்டே இருக்காங்க, இதுக்கு நீங்கள் பண்ணுங்கள், இந்த கேரக்டருக்கு வந்து ரகுன்னா நல்லாயிருக்கும், டோபிக்கு ஒபிட்டோக்கு நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்குள்ளே அவங்க மனசில் வந்து இது பார்த்தவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி நடந்தது? இத்தனை பேர் ரெஃபர் பண்ணாங்க, இவ்வளோ பேர் நம்மளுக்கு இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க காலேஜில் போய் இவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க, லைக் நான் இப்போ இருக்கேன், இவ்வளோ பேர் உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் வரும்? அது ஒரு ஃபீல் குட் திங். என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். என்ன சொல்கிறது, ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். கண்டிப்பாக அதுதான் நமக்கு மெயினாக தோணும். ஓகே, நம்ம பண்ணுறதை பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்கன்றத விட கவனிக்கிறாங்க. ஸோ அவங்களோட அந்த இதுக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதுக்கு ரெஸ்பான்சிபிள் லாயலாக இருக்கணும்னு தோணுது. ஏன்னா நம்ம மக்களோட கவனம் வந்து ஒரு இடத்துக்கு வரணும்னா அதுவே பெரிய பெரிய கஷ்டம். கவனிச்சிட்டு இருக்காங்கன்றது அதோட இன்னொரு மைண்டில் வந்து ஓகே கவனிக்கிறாங்க பாடு ஒரு நம்பிக்கை ஒன்று வைக்கிறாங்கல்ல,
இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பாடு. அவங்க அவங்க எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா இந்த என் பேர் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக. அந்த நம்பிக்கை காப்பாற்றணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி மைண்டில் எனக்கு அப்போவே இருக்குது. எனக்கு அது என்ன சொல்கிறது, அது இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியல. பட் ஐ ஃபீல் ரெஸ்பான்சிபிள். இப்போ அந்த வாய்ஸ் கேட்டுடலாம். நான் எனக்கு இந்த வாய்ஸ் கேட்டே ஆகணும். எனக்கு ஒரு 2 வாய்ஸ் இருக்குது. ஒன்று ஒபிட்டோ டோபின்னு சொல்லிட்டு செட் ஆஃப் ஃபேன்ஸ், இந்த மாதிரி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க ப்ரோ. அவங்களுக்காகவும் என்ன மாதிரி சின்சான் ஃபேன்ஸ் கமான் ஆர்மி, ஒரு ஆர்மியாக தொடங்க கீழே டோபி ஆர்மி, சின்சான் ஆர்மின்ட்டுன்னு. ஸோ அந்த 2 வாய்ஸ் மட்டும் எங்களுக்காக. டோபி மாதிரியா? ஹே ஹே ஹே, அங்கே ஒரு டிம்ப்ளிங் கடை இருக்கு, சீக்கிரமாக ஆடியடாரா, உள்ளே போய் நம்ம டேராவை போட்டுருவோம் அப்படின்னு டோபி சொல்கிறது இருக்கு. அப்புறமா வந்து ஒரு பாட்டு கூட பாடுவானே இப்போ ரீசெண்டாக, காட்டு மரத்தில் வவாலாம் டோபிக்கே சவாலாம். கமான் டோபி ஃபேன்ஸ். இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்து கமெண்ட் இது வச்சுணும், ஸ்டேட்டஸ் வச்சு எடுத்துகிட்டு போயிடணும். சின்சான் இப்போ வந்து நான் சின்சான் ஃபேன், இப்போ நான் அதை ஸ்டேட்டஸ் எடுத்து வைப்பேன். ஓகே ஓகே. சின்சானில் என்ன சொல்கிறது, ஏதாவது பாட்டுண்ணா? பாட்டா? சின்சானில் வந்து ஒரு ஒரு டெய்லி லைஃபுக்கு ஆஃபீஸ் கோயர்ஸுக்கு ஒரு சாங் பாடுவான். வாரத்தில் 7 நாள் ஒர்க்கிங் டேஸ், 5 நாள் 2 நாள் லீவு கொடுத்தா நாங்கள் எங்கே போகிறது? ஐ எம் ஹாப்பி, மை சோல் இஸ் ஹாப்பி. இப்போ இந்த இன்டர்வியூ முடிஞ்சவனே நான் கண்ணை மூடனா ஃபீல் பண்ண மாட்டேன், அந்த அளவுக்கு இருக்குது எனக்கு. ஸோ நான் சீரியஸாக சொல்கிறேன். ரொம்ப இருக்குது. வாழ்க்கையில் வேணா உனக்கு டென்ஷன், ஆன என்ன கட் ஆகும் பென்ஷன், தேங்க்ஸ் சொல்ல நினச்சிங்கன்னா பரவாயில்ல நோ மென்ஷன், அண்ணன் சொல்கிறத கேளு, நீட்டாதே நீ வாழு, இஷ்டம் இருந்தால் என் பாட்டை கேளு, இல்லைனா எந்த போடா. கமான். பத்து. ஸோ ஓகே, இந்த மாதிரி வந்து இப்போ நம்மளுக்கு கேட்டுட்டோம், அண்ணன் கிட்ட நம்மளுக்கு பிடிச்சதை கேட்டோம். இப்போ வந்து ஒரு முக்கியமான கேள்வி வந்து நான் எடுத்து வச்சிருந்த மறந்துட்டேன். ஒரு கேள்வி இருக்கா? அது வந்து என்னன்னா, நாங்கள் அப்படி தான் நான் மறந்துடும் கொஞ்சம் புதுசாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ இன்டர்வியூ எடுக்க கேமரா எடுக்க இப்படி தான் எங்கள் சேனல் இப்படி கம்பெனி சீக்கிரம் வெளியே சொல்லாதரான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னும் கட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இப்போது இன்னொரு கேள்வி எனக்கு என்னென்னா வந்து, புதுசாக வரவங்கக்கிட்ட நீங்கள் நிறைய சொல்லிட்டீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு. லைக் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்க. இப்போ நீ வந்து ட்ரை பண்ண போகிற, இதுதான் உன்னோட பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்ட, இதை மைண்டில் வச்சுக்க, இதை பண்ணு, நீ ஆயிடலாம் அப்படின்னு புதுசாக டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? புதுசாக வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறது? ஏன்னா ஆக்சுவலாக நான் எல்லாமே வந்து ஒரு ஃபஸ்ட்லாம் வந்து ரொம்ப இந்த ஃபீல்டு வந்து ஒரு மாதிரி வேறு ஒரு மாதிரி ஒரு இருந்தது, ஐடியாவே இல்லாமல் இருப்பாங்க. நான் இப்போ அப்படி கிடையாது. அவங்களோட டேலண்ட்டை வந்து வரும்போதே ஒரு அவங்க ப்ரிப்பேர் ஆகிடுறாங்க. அதோட அந்த மைண்ட் செட்டாக தான் வராங்க. வரும்போதே அவங்க மனசில் வந்து ஒரு ஸ்டேஜ் ஃபியரு, இந்த தயக்கம், ஹெசிடேஷன்ஸ்லாம் அவங்க மனசில் இப்போல்லாம் இல்லை. ரொம்ப தெளிவாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் கற்றுக்கிற ஆர்வத்தோடு வந்திருக்காங்க. ஸோ அவங்க அதில் அந்த வகையில் பார்த்தோன்னா ஹாஃப் த வே அவங்க வந்து தே ஆர் கோயிங் குட்னு தான் அர்த்தம். அந்த தேர்ஸ்ட் மட்டும் குறையவே கூடாது. கற்றுக்கணும், நல்லா பெட்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் மட்டும் குறைஞ்சிடாமல் இருந்துன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனித்துவத்தை கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்துடுவாங்க. அதில் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது வந்து அவங்களுக்கு இல்லைனா ஒரு லிமிட்டேஷன் மாதிரி ஆகிடும் மைண்டில். இது போதும், இதுவே ஜாஸ்தி, இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு ஆர்ட் அங்கேருந்து காணாமல் போயிடும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே அந்த ஆர்ட் எப்போவுமே அவங்களுக்குள்ள அலைவாக இருக்கணும். அது இருக்கும்போது தான், அதை நம்பும்போது தான் ஏதோ புதுசாக ஏதோ ஒரு விஷயம் மனசுக்கு தோண ஆரம்பிக்கும். நம்ம மணி மைண்டடாக இருந்துட்டோம்னா கஷ்டம், அவ்வளோதான். கலைஞனுக்கு அங்கே வேலை இல்லை, அது ஒரு இடத்துல ஃபேடாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வீட்டில் பேசும்போது திடீர்னு நார்மல் வாய்ஸ் விட்டு சின்சான் வாய்ஸ் எடுத்துகிட்டு அந்த மாதிரி பேசி நான் மாட்டிருக்கீங்களா? நான் என் பையன் கூட அப்படி தான் பேசிட்டேன். பையன் கூடவா? ஆமாம். என்ன வாய்ஸ்னா? பென்டல் சும்மா விட்டு மார்க் பண்ணி பேசுவோம், ஷின்சான் வாய்ஸில் பேசுவேன். பிடிக்கும்னு சொல்லி அவங்க வீட்டில் பென்டன் தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் எங்கே டைம் இருக்குது, அதெல்லாம் இப்போது டைம் கிடைக்கும் பார்ப்பாங்க. நான் என் பையன் கூட வந்து ஷின்சான் வாய்ஸில் பேசுறது, அப்பா கிட்ட பேசி அந்த மாதிரி என்ன மாட்டிருக்கீங்களா? இன்னும் அவருக்கு இன்னும் பேச்சு வரல. அவருக்கு இன்னும் மழையிலே பேசுறதா இருக்காரு. நான் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும் அவங்க கூட விளையாடுறது. ஸோ அவங்க கூட மேக்ஸிமம் இந்த ஷின்சான் வாய்ஸில் அப்படி அது ஒரு தனி உலகம்.
அது வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீலாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரையும். சீரியஸாக நம்ம வெளி உலகத்தை எல்லாம் மறந்துட்டு எவ்வளோத்துல நான் போய் உட்காந்த மாதிரி இருக்கும் எனக்கு. எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பையனை பார்த்து இந்த இங்கே வேலையாக பண்ணதை இந்த இடத்துல விளாட்டாக பண்ணும்போது அது வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒரு மாதிரி நம்மளுக்கு காமிங்காக இருக்கும் கண்டிப்பாக. ஆப்வியஸாக அது வேற ஒரு வைப் அது. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கேன்னா என்னென்னா வந்து நிறைய கார்ட்டூன் பார்த்துருப்போம், நிறைய டப்பிங் பார்த்துருப்போம். என்னென்னா வந்து சின்சான்ன்ற ஒரு திங்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம அருண் அலெக்சாண்டர் சார் ஆகட்டும், அதாவது ஹாரி நொஹாரா, மிக்ஸி, சின்சான், கசாமா, நேனி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பேசிக்கிற மாதிரி இருக்கும். டப்பிங் யாரும் கொடுக்குற மாதிரியோ நம்மளுக்கு ஃபீல் ஆகாது. உண்மையிலேயே அந்த கேரக்டர்ஸ் அது கண்டிப்பாக அந்த ஃபீல் இருக்கும். ஏன்னா அருண் அலெக்சாண்டர் பிரதர் வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு பிரதர் மாதிரி அவர். கண்டிப்பாக நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவரோட ஆப்சன்ஸை. ஆமாம். அதே மாதிரி சத்யராஜ், மசாவு கசாமாவுக்கு பேசுகிற சத்யராஜ், என் தம்பி, அது எல்லாமே என்ன சொல்கிறது, நம்ம ஆர்டிஸ்டாக நாங்கள் யாரும் ஃபேமிலி மாதிரி தான் ஆக்சுவலாக. ஷின்சானில் ஒர்க் பண்ண எல்லாருமே சரி, சத்யராஜாக இருக்கட்டும், அருண் அலெக்சாண்டர், ஜெயவித்யாக்கா, அவங்க தான் மிச்சி நொஹாராக, அது ஆப்வியஸாக அது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டில். கண்டிப்பாக அது ஒரு அப்பா அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி, ஒரு பையன் பேசுகிற மாதிரி தான் அது கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து அது ஏலியனேட்டடாக தெரியாது. நம்ம அது ஒரு ஃபேமிலி, அது ஒரு ஷின்சான் ஃபேமிலிங்கிறது எல்லாரோட வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக. பிகாஸ் நாங்கள் அது வெளியாட நினச்சி பேசுனது கிடையாது. நீங்கள் ஃபேமிலி ஆகிட்டீங்க, நீங்கள் ஃபேமிலியாக சிங்க் ஆனதுனால தான் அது வெளியே அப்படியே இருந்திருக்கு. அது எங்கள் ஃபேமிலி அது. கண்டிப்பாண்ணா. ஸோ செட் ஆஃப் கொஷின்ஸ் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கும் வந்து கேள்விகளுக்கு பதில் கிடச்சிச்சா? என் கேள்விக்கு நிறைய பதில் கிடச்சிருச்சு. என்னோட சோலும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு நிறையா. பார்த்தவங்க இந்த மாதிரி ஒபிட்டோ, டோபி, சின்சான், பென்டன், வேறு யாரெல்லாம் இருக்கீங்க, அண்ணா ரகுவரனுக்கு யார் என்னெல்லாம் வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ எல்லா சோலும் வந்து திருப்தியாக இருக்கும் நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிப்பா. நம்ம ஆக்சுவலாக சொல்கிறேன், ஒரு ஃபேன்ஸு நம்ம ஒரு ஷோவுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, பென்டென், இப்போ நருட்டோ, அந்த ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், அந்த அவங்களோட ரசனை அவ்வளோ தூரம் இருக்கிறதுனால தான் அந்த ஷோவை கொண்டாடுறாங்க. அவங்க ஒரு கிரியேட்டர் எவ்வளோ தூரம் அதை டீட்டெயில் கொடுத்து அதை வந்து அந்த ஷோவை வந்து உருவாக்கியிருக்காங்களோ, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அங்கே கரெக்டாக அது அவங்கள போய் ரீச் ஆகிருக்கு. அது எந்த அளவுக்குன்னா அதை வந்து கரெக்டாக இதுக்கு இவங்க பேசினா கரெக்டாக இருக்கும், இதுக்கு இந்த விஷயம் இதுக்கு மாற்றிட்டீங்க, நம்மகிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அவங்க இந்த டேலா இப்படி வந்தால் நல்லாயிருக்கும், இது இப்படி சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க, எமோஷனல். எனக்கு ஆக்சுவலாக பார்க்குறது எல்லாம் சண்டை போட்டேனே. இல்லை, அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பர்சனலாக அது வந்து இது இப்படி இருந்தது அப்படி இருந்தது. ஒரிஜினல் நான் அவங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, ஒரிஜினல் லாங்குவேஜில் ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணிட்டாங்க ஜாப்பனீஸில் ஒன்று. கண்டிப்பாக ஜாப்பனீஸ் வந்து நீங்கள் சப்டைட்டில்ஸோட பார்க்குறீங்க, பார்த்தவங்க எல்லாருக்குமே அது ஒரு பெஸ்ட் வெர்ஷனாக தெரியும். பட் அந்த ஷோவை தமிழில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஜாப்பனீஸில் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பாக அவங்களுக்கு தமிழில் முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஷோவாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த பர்ஃபார்மன்ஸ், அதோடைய நேச்சரும் அதோடைய எசன்ஸ் நுவான்சஸ்லாம் மாறாமல் அது எந்த அளவுக்கு நம்ம பெட்டர்மெண்ட் பண்ண முடியுங்கிறது தான் நம்மளோட எல்லாம் ஒரு முயற்சி. கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸோட ஃபீல் அவங்களுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு அவங்க. ஸோ அதில் வந்து சில டிஃப்ரென்சஸ் இருக்கலாம், சில விஷயங்கள் மாறி இருக்கலாம். டைலாகில் வந்து கண்டென்ட் மாறாது, சென்ஸ் மாறாது. ஆனால் சில டைலாக்ஸ் வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து இதில் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன், அது வந்து ஜாப்பனீஸில் இருந்தது மாதிரியே இங்கிலீஷ்லேயும் இருந்தது மாதிரியே தமிழில் வரணும்னா அப்படி இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக அது சின்ன நம்மளோட அந்தந்த லாங்குவேஜுக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. ஒரு ஷோ பண்ணுறோன்னா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஆடியன்ஸுக்காக மட்டும் ஒரு ஷோ கிடையாது. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்காக மட்டும் ஒரு ஷோ போய் ரீச் ஆகக்கூடாது. கண்டிப்பாக அது எல்லாருக்குமே ரீச் ஆகணும். கார்ட்டூனும் அனிமேன்ற அதை பற்றின எந்த ஐடியாவுமே இல்லாத ஒரு மக்கள் அவனையும் போய் அந்த கேரக்டர் போய் ரீச் ஆச்சுன்னா சந்தோஷம். கண்டிப்பாண்ணா. அந்த ஷோ பெரிய சக்ஸஸ். வெறும் அனிமே அனிமே மட்டும் பார்க்குறவங்க இல்லாமல் அதை தாண்டி அது போக முடியுதா? அனிமேக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு குரூப் அதுக்குள்ளே வராங்கன்னா தட் இஸ் வாட் ஐ திங்க் அபவுட் சக்ஸஸ். இதை பற்றி எதுவுமே ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்குறது பர்ஃபெக்ஷன், இல்லைன்னா வந்து இது வந்து அதில் வந்து இது அப்படி இருந்துன்னு சொல்லலாம். ஆனால் இது எதுவுமே தெரியாத ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்ணிட்டாங்கன்னா, அதில் அவங்க மனசு சந்தோஷப்பட்டுட்டாங்கன்னா அதுதான் பெரிய விஷயமா நான் பார்க்குறேன்.
இது பெரிய வாரா போயிட்டு இருக்குண்ணா. நம்மளுக்கு எப்படின்னா இதுல டப்பு சப்புன்னு சொல்லிட்டு ஒரு 2 குரூப் இருப்பாங்க. டப்புனா வந்து டப்பிங்ல பார்க்குறேன், சப்புனா சப்லாம் ஜாப்பனீஸ்ல இது பார்த்து ரொம்ப சப்டைட்டில் சிம்பிளா பார்க்குறாங்க. ஏஐல அப்படியே நம்ம ஜெனரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கணும்? அதில் இருக்கிறது அப்படியே வரணுங்கிறதுக்கு அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணிட்டு போயிடும். கண்டிப்பா. ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு உள்ள ஒருத்தங்க நம்ம அதில் இன்வால்வ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட இன்புட்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று அது வந்து அது 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 அதோட பெட்டர்மெண்ட்டுக்காக இருக்கும். சில விஷயங்கள் வந்து அந்த இப்போ ஒரு அதில் வந்து அந்த கிடிங் அப்படிங்கிற வார்த்தை வந்து அதில் இங்கிலீஷில் ஜாப்பனீஸில் என்ன சொன்னாலும் நமக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. ஜாப்பனீஸில் என்னமோ சொன்னாலும் தெரியும். ஆமா. அதை நீங்கள் சப்டைட்டில் பார்த்து கிடிங்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கிடிங் இங்கிலீஷில் அப்படியே வச்சுருப்பாங்க. இங்கிலீஷில் கிடிங்னு இருக்கும். நம்ம தமிழ் எப்படி கிடிங்னு அப்படியே சொல்ல முடியும்? கண்டிப்பா அதுக்கு ஒரு இது வராது. திடீர்னு தமிழில் பேசிகிட்டே இருக்கும்போது சடனாக வந்து நான் கிடிங்னு சொன்னேன்னா நம்ம ஊரில் கிடிங்னு தமிழில் பேசும்போது சொல்கிற பழக்கம் இல்லை, இன்னும் இங்கே வரல. ஆமாம். இது வரைக்கும் இந்த அந்த அந்த அது வந்து மேல்தட்டு மக்கள் லைஃப்பில் வந்து அந்த வார்த்தைகள்லாம் நல்லா அப்படி அங்கே இருக்கலாம். பட் மற்ற சராசரி வழக்கத்தில் இருக்க வாழ்க்கையில் அந்த வார்த்தை இன்னும் வரல, பேசி பழக்கம் இல்லை. ஆமாம். அப்போ நம்ம ஒரு குரூப் ஆஃப் மக்களை மட்டும் மைண்டில் வச்சு நம்ம அதை பண்ணக்கூடாது. எல்லாரையும் இது சடனாக என்ன திடீர்னு கிடிங் சொன்னான், எதுக்கு சொன்னான்னு சொன்னால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கிடிங்னு சொல்கிறது பிடிச்சதுன்னு இப்போ நீங்கள் இங்கிலீஷில் தான் பார்க்கணும். அது நம்ம அதுக்குன்னு ஒரு விஷயத்த வந்து அதே மாதிரி ஒரு வார்த்தை கிண்டல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற போது தான் கிண்டல் பண்ணுறான், மார்க் பண்ணுறான். அப்போ அது ஒரு கதைக்கோடு போயிடுவாங்க அவங்க. இதுதான் சொல்கிறாங்கிறதோடு போயிடுவாங்க. நம்ம அது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆடியன்ஸ் வந்து அது என்ன இருக்கும், அது அப்படியே வரணும், அது ஒரு மாதிரி அது ஏர்ஜ் அது அவங்களுக்கு. பட் ஃபேக்டரை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எதுக்காக சில விஷயங்கள் மாற்றப்படுது, எதுக்கு சில மாற்றுறாங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். பிகாஸ் ஐ கெப்ட் சம்திங். இப்போதான் தெரியுது இந்த விஷயம் தேவை. ஆக்சுவலி இது வந்து என்னன்னா வந்து நிறைய பேர் இப்போ வந்து அனிமேன்றது ஒருத்தர் அவங்க வந்து அதில் ஒருத்தரை வந்து கமெண்ட்டில் வந்து பேசிக்கிறாங்க. அப்படிலாம் பேசும்போது நான் அவங்களுக்கு சொல்லிக்கிறது ஒன்று தான். ஜாப்பனீஸ்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அது உங்களோட ஃப்ரீடம். அது கண்டிப்பாக ஓகேவா? தமிழ் மட்டுமே தெரிஞ்சவங்க ஜாப்பனீஸ் பார்க்க போகிறதே கிடையாது. கண்டிப்பாக ஷோ பிடிச்சதுனால நீங்கள் இங்கிலீஷும் பார்க்குறீங்க. ஷோ சூப்பராக இருக்குது, இங்கிலீஷ் சூப்பர் பண்ணியிருக்காங்க. அதே ஷோ தமிழில் வரும்போது இங்கிலீஷில் பார்த்தவங்க கூட தமிழ்லையும் பார்க்குறாங்க. தமிழ் என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். கண்டிப்பாக இப்போ அல்டிமேட்டாக உங்கள் மைண்டில் வந்து ஒரு கம்பேரிசன் ஓடும். கண்டிப்பாக அது இருக்கும் தான். கம்பேரிசன் ஓட தான் செய்யும். ஆமாம். அதுக்கு நீங்கள் தான் அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கணுமே தவிர. கண்டிப்பாக வச்சுக்கோங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க. கமான். அவங்கவுங்க கருத்து அவங்கவுங்களோடது. ரைட். பட் இது வந்து இந்த சில பர்பஸ்க்காக சில விஷயங்கள் மாறும்போது அது வந்து அவங்க வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்க்குறவங்க வந்து ஜாப்பனீஸை பார்த்தவங்க கிண்டல் பண்ணுறது அதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயம். ஹெல்த்தி. டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. கண்டிப்பாக அது அவங்க கம்ஃபர்டபுள் இடத்துல அவங்க இருந்துட்டாங்கன்னா இது தேவையில்லை. இப்போ அந்த நருட்டோல ஜப்பானீஸ் கல்ச்சரில் இருக்கும். இது ஒரு அட்டெம்ப்ட், ஆக்சுவலாக ஒரு முயற்சி. அந்த சக்ஸஸ்ஃபுல் ஷோ வந்து தமிழில் கொண்டு வந்து மக்களுக்கு ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முயற்சி. அதில் அது வந்து அதை பற்றி இப்போ வந்து ஒருத்தரை பாராட்டணுங்கிறது கம்பல்ஷன் கிடையாது. பாராட்டி தான் ஆகணுங்கிற கம்பல்ஷன் கிடையாது. நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்தது, நல்லா சொல்கிற கருத்து எல்லாருக்குமே இருக்குது. கண்டிப்பாக. ஆனால் இது வந்து சில விஷயங்கள் வந்து மாறும். சில சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு அது கொடுத்தா நல்லா இருக்குமே தோணும். அப்படி பண்ணுற விஷயங்கள் தான். நம்ம வந்து நாங்கள் மொத்தமாக மாற்றுவோம் அப்படிலாம் கிடையாது. எங்களுக்குமே அதில் இருக்கிற ஒரிஜினல் கண்டென்ட் எப்படி நம்ம அதில் முடிஞ்ச அளவுக்கு கன்வே பண்ணணுங்கிறது. ஏன்னா சில விஷயம் வந்து சொல்ல முடியாத மாதிரி இருக்கும். சில அடல்ட் வேர்ட்ஸில் அதில் வரும். கண்டிப்பாக அதை நாங்கள் டிவி டெலிகாஸ்ட்டுக்குன்னு போது நம்ம ரிவைஸ் பண்ணிவிடுவோம். அது மாதிரி டிவி டெலிகாஸ்ட்டுக்குன்னு போது அதோடைய டைலாக்ஸாக மாற்றிருப்போம். அது வந்து இப்போ நீங்கள் ஏன்னு கேட்க முடியுமா? அதை முடியாது. நீங்கள் ஒரிஜினல் அதே வருஷன் நாங்கள் வந்து அந்த அடல்ட் கண்டென்ட் ஒரிஜினல் வருஷன் தான் பார்க்கணும். டிவிக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஒரு ஷோவை பண்ண முடியும். கண்டிப்பாக. ஸோ அந்த வகையில் தான் இந்த மாதிரி சில சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். பட் அது பப்ளிக்கு வந்து இது தெரிய புரிஞ்சிக்க வேண்டிய அவங்களுக்கு அவசியம் கிடையாது. இப்போ புரிஞ்சிருப்பாங்கண்ணா. பட் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு அதான். சொல்லிட்டு இந்த அளவுக்கு யாரும் பேசினது இல்லை இதை பற்றி. ஸோ இப்போ வந்து உங்கள் வாயிலேருந்து கேட்கும் போது இப்போ புரிஞ்சுப்பீங்களா கைஸ்? சப்பு டப்புன்னு அடிச்சுக்காதீங்க, சொன்ன கேளுங்கடா பேர பசங்களா. ஸோ வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்ட் இருக்குது. கண்டிப்பாக. ஆப்வியஸ். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க கூட பேசினது. தேங்க்யூப்பா.
நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். லைக் நான்லாம் வந்து டப்பிங் வந்துட்டு ஓகே இருக்குது சின்சான் இந்த கார்ட்டூன் போது டப்பிங் எதுவுமே ஐடியா இல்லை. ஆனால் நீங்கள் பேசும்போது அவ்வளோ நாலேஜ், நீங்கள் எவ்வளோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது அதில். ஓகே. ஆனால் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கிட்ட முடிச்சுக்கலாம். டப்பிங் தவிர்த்து நீங்கள் நிறைய ஸ்கிரிப்ட்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. லைக் இது பண்ணேன், பிளாக் ஆடம் பண்ணேன். ஓகேண்ணா. பிளாக் ஆடம் படத்துக்கு டைலாக் பண்ணேன். ரொம்ப ராக். ட்வேன் ஜான்சன். கண்டிப்பாக ட்வேன் ஜான்சன். அப்புறம் ஷசாம் ஃபியூரி ஆஃப் தி காட்ஸ் பண்ணேன். அப்புறம் ஃப்ளாஷ் மூவி ஒர்க் பண்ணேன் 3 படம். நைஸ்ண்ணா. இதுக்கெல்லாம் நீங்கள் தான் தமிழில் வந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கீங்க, டைலாக்ஸ். அப்புறம் இந்த ஆவேஷம் மூவி வந்து அதுக்கு ஆவேஷம் நீங்கள் பண்ணீங்களாண்ணா தமிழுக்கு? டைலாக் வந்து பண்ணியிருக்கேன். அது வரப்போகுது. எப்போ டேட் எங்களுக்கு மட்டும் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி 5 மணிக்கு இப்போ நீங்கள் போன டப்பிங்க்கு இருந்தாலும் எங்களுக்கு வந்து பேசி எங்கள் கூட நாங்கள் என்ன தான் பேசினாலும் அதை கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணி ரொம்ப நிதானமாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சுட தண்ணி குடிச்சு பேசி ஸோ வந்து ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா என் கூட இருந்ததுக்கு. நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணீங்க. லைக் நிறைய இப்போது டப்பு சப்பு அந்த இதெல்லாம் இப்போ போயிட்டுருக்க அந்த பிரச்சனையெல்லாம் பேசி சால்வ் பண்ணி விட்டு இவ்வளோ ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணோம்னா தேங்க்ஸ்ண்ணா. எங்களுக்கு வந்து உங்கள் டைம் கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களும் வந்து இப்போ அப்பப்போ வந்து இந்த மாதிரி என்னம்மா இங்கே சத்தம்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேரை கூப்பிட்டு சத்தத்தை போட்டு ஆளை கூப்பிட்டு ஃபன் பண்ணலாம். பீஸ் அவுட்.